பெட்ஷீட்டை எலாஸ்டிக் வச்சு ஃபிக்ஸடாக ஸ்டிச் பண்ணுவோமா? இதுக்கு வந்து நம்மளுக்கு பெட்ஷீட்டு அதோடைய நீளம், அகலம், உயரம் இந்த அளவு 3 அளவு இருந்தால் மட்டும் போதும். நமக்கு வந்து அந்த கஸ்டமரே அந்த அளவு எல்லாத்தையுமே அனுப்பிட்டாங்க. 3 அளவு இருந்தால் தான் நம்ம இதை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைக்காட்டி ஒன்று குட்டியாக போயிடும், அப்படி இல்லைனா ஃபிட்டட் இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கணும். பெட்ஷீட் பெருசாக இருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இந்த பேப்பரை வச்சு மடித்து கட்டுறேன். விரித்து வச்சுட்டு நீளத்தில் ஒரு மடிப்பு, அகலத்தில் ஒரு மடிப்பு அந்த மாதிரி மடித்து 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து 2 மடிப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். அந்த பக்கம் தான் நம்ம வந்து வெட்ட போகிறோம். நம்ம 2ஆக மடித்து போட்டுருக்கனால நீளத்தில் பாதி அளவு, அதாவது நீளத்தை 2ஆல் வகுத்துருக்கணும். அதோட 1 இன்ச்சு வந்து கூட்டியிருக்கணும். அது 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, நம்ம பெட்ஷீட் துவைச்சதுக்கப்புறம் சுருங்கி சின்னதாக இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம வெட்டுறோம். பெட்ஷீட் நான் சொன்ன மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீளத்துலேருந்து ஒரு எந்த அளவு இருக்கோ அதே அளவில் ஒரு மார்க், அகலத்துலேருந்து ஒரு மார்க் பண்ணிட்டோமாக்கும் நம்மளுக்கு வந்து எல் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த எல் ஷேப்போடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம இது 2 தான் சேர்த்து ஒன்றா ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 கார்னரையும் வெட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கையும் அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியது தான். வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் எல் ஷேப்பில். இப்போ இந்த எல் ஷேப்பை தான் நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மாதிரியே 4 கார்னரையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இந்த மாதிரி 4 கார்னரையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து சும்மா பெட்டு மேலே போடுற மாதிரி ஒரு அழகான போர்ஷன் கிடச்சிரும், அதாவது பாக்ஸ் ஷேப்பில் கிடச்சிரும். இதில் நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த எல் ஷேப்பில் இருக்கிறத நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வெட்டின பகுதி பிசிறு பகுதி இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன், ஃபுல் பெட்ஷீட்டையும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த எல் ஷேப்போடைய கார்னர் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ணோடைய கார்னரையும் அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற துணியையும் இந்த பக்கத்தில் இருக்கிற துணியையும் எடுத்து அதை வந்து 15 இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறணும். இந்த பக்கமும் மார்க் பண்ணணும், அந்த பக்கமும் மார்க் பண்ணணும். இந்த பக்கத்தில் 15 இன்ச்சும் அந்த பக்கம் 15 இன்ச்சும் சேர்த்து தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். மொத்தம் 30 இன்ச்சு. ஆனால் எலாஸ்டிக் வந்து 10 இன்ச்சு கம்மியாக 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த எலாஸ்டிக் கொஞ்சம் ஈஸியாக வரனால நான் 10 இன்ச்சு கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக டைட்டாக எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு எடுத்தால் மட்டும் போதும். நம்ம 2 பக்கம் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒரு பக்கத்தில் ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை வச்சு லாக் ஸ்டிச் போட்டு சேவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மார்க்லேருந்து அந்த மார்க் வரைக்கும் எலாஸ்டிக்கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். எலாஸ்டிக்கை வந்து சாதாரணமாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம துணி மேலே எலாஸ்டிக்கை மட்டும் இழுத்து பிடிச்சி தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் வந்து எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சிருக்கணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து அது சுருக்கமாக வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தைக்கும் போதே எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக 30 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஆனால் எலாஸ்டிக் வந்து 20 இன்ச் தான் எடுத்துக்கிறோம். அந்த 30 இன்ச்சுக்கும் இந்த எலாஸ்டிக் வர்ற மாதிரி எலாஸ்டிக்கை இழுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆரம்பித்து எங்கே மார்க் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். நல்லா லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கடையில் விற்கிறதுல எல்லாமே அந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் எலாஸ்டிக் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு தேவையில்லை. 4 கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணாலே போதும், அது நல்லா ஃபிட்டாக இருக்கும். நாம் இப்போ அப்படி தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 கார்னரில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த எலாஸ்டிக் ராயேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அதையும் ஒரு ஸ்டிச் போட்டுடுறோம். இந்த மாதிரி தையல் போடும்போதும் நம்ம வந்து எலாஸ்டிக்கை இழுத்து வச்சு தான் ஸ்டிச் போடணும். நம்ம சுருக்கத்தோடு ஸ்டிச் போட்டோமாக்கும் அது வந்து சரியாக வராது. அவ்வளோதான். இது மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம மார்க் பண்ணி எலாஸ்டிக்கையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோமாக்கும் ஒரு ஃபிட்டடான பெட்ஷீட் வந்து தயாராகிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.